ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிகல்ஸ் முடிஞ்சதா அண்ட் எல்லாத்துக்கும் ப்ராக்டிகல்ஸ் எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்கள். குட் ஈவினிங் சையத் மொயின் அண்ட் மாஸ் கேமிங் குட் ஈவினிங். மாடசாமி குட் ஈவினிங். ஹெர்பல் குட் ஈவினிங். ஸோ உங்கள் நேம்ஸ் எல்லாம் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் காமனாக நேம் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ உங்கள் நேம்ஸை டைப் பண்ணுங்கள். ஓகே, மணி தீபா குட் ஈவினிங். ஓகே, வில் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஒன் ஷார்ட் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஹாஃப் யூனிட் அண்ட் நாளைக்கு வில் பி கண்டினியூயிங் த ரிமைனிங் யூனிட். ஓகே, ஸோ இதில் இருக்க தியரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வில் பி covering. Okay, and also we have discussed all the compulsory questions in the unitல இருக்க compulsory question நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கு, இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ல. அண்ட் உங்ககிட்ட இன்னும் அந்த பிடிஎஃப் இல்லை அப்படின்னா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. You will be getting the important questions PDF. எல்லா யூனிட்கான கொஸ்டின்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் as well as 1 marks நம்ம எல்லாத்துக்குமே டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே அதில் இருக்குது. அண்ட் அதில் வந்துட்டு லிங்க் பட்டனும் இருக்குது. நீங்கள் அந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அந்த லிங்க் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். யூ கேன் கோ அண்ட் see that watch those questions. Okay, ஸோ இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we'll be discussing about the conductivity of electrolytic solution and அதோட factors, measurement of conductivity of ionic solutions, variation of molar conductivity, d by Huckel-Onsager equation na enna, Kohlrausch law na enna, electrochemical cell அப்படினா என்ன, electrode potential na enna. So இத தான் we are going to revise. Okay, so இன்னைக்கு half unit and tomorrow will be continuing the remaining unit. And hi all, good evening. Okay, fine. So இன்னைக்கு will be starting the electrochemistry. Okay, so electrochemistry நம்ம கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிரலாம். and இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படினா you can complete all those questions also. Okay, so compulsory question as well as 1 marks நீங்க வந்துட்டு அது கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிருங்க இன்னைக்கே. so இன்னைக்கே will be completing these questions and all. Okay, எது important அப்படின்றதையும் நோட் பண்ணிட்டே வாங்க. and problems கூடயே சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. so நம்மளுக்கு எங்க lag ஆயிருக்கும் அப்படின்றது தெரியும். Okay, so time is up, we'll start the session. Okay, electrochemistry. So electrochemistry அப்படினா என்ன, it is the chemistry between the electricity as well as what, chemical energy, right? so இதோட study தான் என்னது, electrochemistry. so it is the study of electrical energy transport. எப்படி வந்துட்டு electrical energy transfer ஆகுது, and the interconversion of electrical as well as what, chemical energy. so இதுதான் என்னது, electrochemistry. Okay, so இப்போ எப்படி வந்துட்டு electricity conduct ஆகும், how does the electricity conducts? so நம்ம படிச்சிருக்கோம் இங்க என்ன ஆகுது, chemical energy electricity-ஆ மாறுது. எப்படி மாறுது, எப்படி chemical energy electricity-ஆ மாறும்? Okay, hi Harshiv, good evening. Okay, so எப்படி electricity produce ஆகும் from the conductivity of electrolytic solution. Okay, so என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட electrolyte நம்மளோட வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது அது என்ன ஆகும், அயான்ஸா ப்ரொடியூஸ் ஆகும், ரைட்? ஸோ இந்த அயான்ஸ் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகுது. எது மூவ்மெண்ட் ஆகும், அயான்ஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் ஆகும். we know that flow of electrons is current. so this is how the chemical energy is converted into what, the electrical energy. Okay, so conductivity of electrolytic solution பாருங்க, the strong electrolyte இது for example NeCl, KCl இது எல்லாமே strong electrolyte. இதை நம்ம என்ன பண்றோம், வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். so வாட்டர்ல டிசால்வ் பண்ண என்ன ஆகும், NeCl என்ன ஆகும், Na plus Cl minus, right? so இந்த மாதிரி என்ன ஆகும், it gets dissociated. இப்போ இந்த அயான்ஸ்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் இல்லையா, so அப்படிதான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா electricity conduct ஆகுது. Okay, so none of you have told me about the practicals. so practicals எப்படி போச்சு, have you completed, இல்லை இதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து practicals attend பண்ண போறீங்களா? have you completed the practical exam? Herbal, Saimed, Madasami, Harshiv, have you completed the practical exam? எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி யூனிட் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டோரமி குட் ஈவினிங். ஓகே, சையத் மொயின் ஃப்ரம் 6 to 9. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் ப்ராக்டிகல்ஸ் டூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் என்ன ஆச்சு, இங்கே NeCl Na plus ஆகும் Cl மைனஸ் ஆகும் கன்வெர்ட் ஆச்சு இல்லையா. ஸோ நம்ம இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், த அயான்ஸ் present in the solution it will carry the charge. இந்த அயான்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது, சார்ஜை கேரி அவுட் பண்ணுது ஒரு எலக்ட்ரோட்ல இருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு. அப்போ அதனால என்ன ஆகும், நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுது. ஓகே, இஃப் திஸ் இஸ் ஆர் ஆனோட் அண்ட் இது நம்ம கேத்தோடுன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. we know that flow of electrons என்னது,
flow of electron is current இல்லையா? So இப்படி தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா electricity generate ஆகுது. Okay, புரிஞ்சுதா? Okay, fine. So இப்போ இந்த conductivity, அதாவது ஒரு solution, ஒரு electrolytic solution ஓட conductivity நம்ம எப்படி measure பண்ணலாம்? Using the conductivity cell. Okay, so எதை வச்சு we are measuring the conductivity? எதை வச்சு we are measuring? Using the conductivity cell. இப்போ இந்த conductivity cell என்னென்ன இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். Conductivity cell என்னென்ன இருக்கும்? What will be having in the conductivity cell? Mansoor done, super ma'am. Okay, good. Okay, so இப்போ நம்ம practicals முடிஞ்சிருச்சு and ஒரு சில பேத்துக்கு from 6th to 9th you are having practicals and இப்போ நம்ம theory part concentrate பண்ண வேண்டிய நேரம். Okay, so இன்னைக்கு நம்ம electrochemistry one shot தான் பார்க்க போறோம். so நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 1.5 எந்த distractionமே இல்லாம you understand. Okay, இந்த concepts எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த செஷன் இன்னைக்கு. ஸோ கண்டக்டிவிட்டி செல்ல என்னென்ன இருக்க போகுது? ஓகே, ஸோ கண்டக்டிவிட்டி செல்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். என்ன எலக்ட்ரோட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு கண்டக்டிவிட்டி செல்ல? என்ன எலக்ட்ரோட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? பிளாட்டினம் எலக்ட்ரோட், ரைட்? இந்த பிளாட்டினம் எலக்ட்ரோட நம்ம எதில் டிப் பண்ணி வச்சிருக்கோம்? இன் தி எலக்ட்ரோலைட். ஓகே, எலக்ட்ரோலைட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எப்போதுமே ஒரு எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் நடக்கணும்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை? எலக்ட்ரோட் தேவை அண்ட் எலக்ட்ரோலைட் தேவை. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோலைட் இருந்தாதான் என்ன நடக்கும்? நம்மளோட அயான்ஸ் டிசோசியேட் ஆகும். டிசோசியேட் ஆனாதான் என்ன ஆகும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும், மொபைல் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் என்னென்ன இருக்க போகுது நம்ம கிட்ட? பிளாட்டினம் எலக்ட்ரோடும் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன், இந்த ரெண்டும் தான் நம்மளோட கண்டக்டிவிட்டி செல்ல இருக்கும். ஓகே, ஸோ வி நோ தட் ஆல் த மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் இட் ஒபேஸ் ஓம்ஸ் லா இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளோட கண்டக்டிவிட்டி செல்லும் இட் ஒபேஸ் ஓம்ஸ் லா. ஓகே, வாட் இஸ் ஓம்ஸ் லா? ஓம்ஸ் லானா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபைன், குட். Okay, so I'll post the PDF after the class. Okay, நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் I'll be posting this PDF. Okay, so Ohm's law. Ohm's law. Tell me Ohm's law. Yes, good. V is equal to IR. V is equal to IR. இப்போ இங்க R அப்படின்றது என்ன? R அப்படின்றது resistance. கரெக்டா? V ன்றது என்ன? The potential difference what we are applying. And I அப்படின்றது என்ன? It is the current produced. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ரெசிஸ்டன்ஸ்? இப்போ நம்மளுக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா தெரியும். நம்ம அப்ளை பண்ற பொட்டென்ஷியல் ரெண்டு எலக்ட்ரோடோட டிஃபரன்ஸ். ஓகே, இதுதான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். கரண்ட் அப்படின்னா தெரியும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? குட், V is equal to IR, Ohm's law, very good. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்மளோட எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது? ஒரு எலக்ட்ரோட்ல இருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? இங்க நீங்க பார்க்கலாம், ஒரு எலக்ட்ரோட்ல இருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபரை எவ்வளோ தூரம் தடுக்க முடியுமோ அந்த கெப்பாசிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெசிஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங்? ரெசிஸ்ட் அப்படின்னா டு ஸ்டாப். ஓகே, இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறத எவ்வளோ தூரம் தடுக்க முடியுமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, புரிஞ்சுதா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே, yes, so it is the opposition that a cell offers to flow of electric current through it. Okay, so எவ்வளவு தூரம் electric current pass ஆகுறது தடுக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதா? Okay, yes, so EMF பத்தி will be explaining later. Okay, EMF பத்தியும் will be studying. So resistance அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதா? Okay, yes. இப்போ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவேஷன் நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். அதாவது லென்த் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளோட எலக்ட்ரோலிட்டிக் செல்ல ரெண்டு எலக்ட்ரோட் இருக்குன்னு படிச்சோமா? இந்த எலக்ட்ரோடோட டிஸ்டன்ஸ் தான் என்னது? லென்த். ஓகே, டிவைடட் பை, அதாவது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் and inversely proportional to area of the cross section of the electrode. இப்போ இங்க நமக்கு எலக்ட்ரோட் இருக்கு, இந்த எலக்ட்ரோடோட ஏரியாவை ஏன்னு வச்சுக்கலாம். அப்ப R is directly proportional to L and inversely proportional to A. So இந்த ரெண்டு கம்பைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? R is proportional to L by A கிடைக்கும். இந்த proportionality-யை நம்ம ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். What is the constant we'll be adding to remove this proportionality?
what is the constant will be adding in order to remove this proportionality? Enna constant add பண்ணுவோம்? Rho. Okay, so in the symbol enna? Rho. So rho is nothing but what? It is the resistivity or specific resistance. It is the resistivity or specific resistance. இப்போ இந்த resistivity and specific resistance எப்படி define பண்ணலாம் அப்படின்னா, we know that rho அப்படின்றது என்ன? Rho is equal to, sorry, R is equal to rho into L by A. இல்லையா? So இப்போ இந்த length நான் யூனிட்டா எடுத்துக்கிறேன், யூனிட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். And ஏரியாவும் it is having unit cross sectional area ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ரெண்டுமே யூனிட் அப்படின்னா என்ன? It is equal to 1 ன்னு அர்த்தம். So L is equal to 1 meter and area is equal to 1 meter square. அப்படின்னா R என்னவா இருக்கும்? R will be equal to rho வா இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 1 by 1 meter square இருக்கும். அப்ப R is equal to rho. எப்போ R is equal to rho? When the distance, அதாவது the distance between the electrode length is equal to 1 meter and area is equal to 1 meter squared இருந்துச்சு அப்படின்னா R will be equal to rho. இப்போ இதுக்கு definition எழுதலாமா? எப்படி எழுதலாம்? The resistivity is defined as, resistivity அப்படின்றது என்ன? It is rho, இல்லையா? So the rho is defined as the resistance. R is equal to rho அப்படின்னா the rho is equal to what? R. So resistivity is defined as the resistance of an electrolyte. எங்க இருக்கு? It is confined between the two electrodes. So the resistance between two electrodes which is having, what is the condition? Length 1 meter இருக்கணும், area 1 meter squared இருக்கணும். இப்போ நீங்க 1 meter squared போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? R will be equal to rho ன்னு கிடைக்கும். So இந்த கண்டிஷன்ல தான் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? It will be equal to the resistivity, அதாவது ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். So இப்படி தான் நம்ம டெஃபினேஷன் எழுதணும். ஓகே, புரிஞ்சுதா? What is the definition for resistivity or specific resistance? So இந்த மாதிரி definition நம்ம படிச்சிட்டோம், equation யூஸ் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா மறக்காது. Okay, are you clear? Are you clear with the definition for resistivity? So now what will be the unit of resistivity and cell constant? What will be the unit of resistivity? What is the unit of resistivity? Resistivity ஓட யூனிட் என்ன வரும்? இப்போ இங்க பாத்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்ட்ல ஒரு மீட்டர் கேன்சல் ஆயிடும். Okay, so rho will be equal to what? R இல்லையா? So இங்க பாத்தீங்கன்னா resistance ஓட யூனிட் என்ன? ohm, and in the meter will be என்ன வரும் நம்மளுக்கு? ohm meter வரும். Okay, good. So unit will be equal to what? ohm meter. Okay, இப்போ கண்டக்டிவிட்டினா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டக்டன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? So கண்டக்டன்ஸ் அப்படின்றது என்ன? இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன படிச்சோம்? ஒரு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ல எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறத தடுக்கிறதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அப்ப கண்டக்டன்ஸ் என்னவா இருக்கும்? அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் இல்லையா? So C will be equal to 1 by R. Okay, so the conductance is the reciprocal of what? Resistance. Okay, so C is equal to 1 by R. அப்ப conductivity ஓட யூனிட், conductance ஓட யூனிட் என்னவா இருக்கும்? I am talking about conductance here. So conductance ஓட யூனிட் என்னவா இருக்கும்? நமக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் ஓட யூனிட் வந்துட்டு ஓம் அப்படின்னு சொல்லி. அப்ப கண்டக்டன்ஸ் ஓட யூனிட் என்னவா இருக்கும்? It is the reciprocal of resistance. அப்ப reciprocal of ohm என்னது? What is reciprocal of ohm? It is ohm inverse ன்னு சொல்லலாம், இல்ல mole சொல்லி சொல்லலாம், இல்ல அப்படின்னா ohm inverse Simon அப்படின்னு சொல்லி represent பண்ணலாம். Okay, so all these three are the unit for conductance. இப்போ conductivity or specific conductance அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம படிச்சோம் conductance is inversely, it is the reciprocal of resistance ன்னு படிச்சோம். அதே மாதிரி the specific conductance will be the reciprocal of specific resistance or conductivity will be the reciprocal of resistivity இல்லையா? So the reciprocal of specific resistance, that is 1 by rho, அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Specific conductance அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த specific conductance நம்ம எப்படி represent பண்ணலாம்? What is the symbol to represent this specific conductance? It is kappa, which is equal to kappa. So kappa will be equal to what? 1 by rho. Okay, kappa is equal to 1 by rho. இப்போ நமக்கு rho என்னன்னு சொல்லி தெரியும். We know that R is equal to rho into L by A. அப்ப rho என்னவா இருக்கும்? Rho will be equal to R into A by L இருக்கும். So 1 by rho என்னவா இருக்கும்? இதோட inverse இல்லையா? So 1 by R into L by A வா இருக்கும். So kappa will be equal to what? 1 by rho. அதனால it is equal to 1 by R into L by A. So now what will be the unit of this conductivity? Conductivity unit?
எஸ் இட் இஸ் ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் சொல்லலாம், இல்லை அப்படின்னா மோ மீட்டர் இன்வர்ஸ் சொல்லலாம், இல்லை அப்படின்னா சைமன் மீட்டர் இன்வர்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த ஓம் இன்வர்ஸ், மோ, சைமன் இது எல்லாமே it represents what? It represents ohm inverse தான். Okay. Yes. So the specific conductance இப்ப நம்ம எப்படி define பண்ணலாம் அப்படின்னா, it is the conductance of a cube of an electrolytic solution of unit dimension. அதாவது it is equal to what? Cube of an electrolytic solution. இப்ப cube சொல்லி நம்ம எதை represent பண்ணுவோம்? volume தான் represent பண்ணுவோம் இல்லையா? Okay, so ஒரு volume of the conductor electrolytic solution of unit dimension அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், specific conductance அப்படின்னு சொல்றோம். Okay, so 1 meter cube இல்ல இருக்கா conductance அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், specific conductance அப்படின்னு சொல்லுவோம். Okay, புரிஞ்சுதா? Okay, are you clear? Yes, problemsம் நம்ம பார்க்க போறோம், சம்பத் ப்ராப்ளம்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்ச ப்ராப்ளமே தான், கம்பல்சரிலையும் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கண்டக்டிவிட்டி செல் விச் இஸ் ஹேவிங் 2 platinum electrodes separated by 1.5 centimeter and cross sectional area of each electrode is 4.5 centimeter square. Using the cell, the resistance of 0.5 an electrolytic solution was measured as 15 ohm. Find the specific conductance of the solution. So, இப்போ உங்களுக்கு இந்த problem வந்து தெரியும் அப்படின்னா இது work out பண்ணி எனக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Okay, meanwhile நானும் இதை என்ன பண்ண போறேன், I'm going to work it out for you. Okay, so இந்த problem நல்ல கவனமா பார்த்துக்கோங்க, because this is an important problem too. Okay, so இப்போ என்னென்ன கொடுத்திருக்காங்கன்றதை எழுதிக்கலாமா? Yes, so conductivity cell which has 2 platinum electrodes which is separated by 1.5 centimeter. So length என்ன கொடுத்திருக்காங்க, 1.5 centimeter, and the cross sectional area என்ன கொடுத்திருக்காங்க, 4.5 centimeter square கொடுத்திருக்காங்க. So இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். So 1.5 into 10 power minus 2 meter and centimeter squared convert பண்ணனா 4.5 into 10 power minus 4 meter squared. Using the resistance of 0.n electrolytic solution was measured as 15 ohm. அப்ப resistance என்ன கொடுத்திருக்காங்க, 15 ohm. நம்ம என்ன calculate பண்ணோம், specific conductance calculate பண்ணோம். So specific conductance ஓட formula சொல்லுங்க பார்க்கலாம். Yes, so kappa is equal to 1 by r into L by A. So 1 by r என்னது, it is 1 by 15 into 4.5 into 10 power minus 4 divided by 1.5 into 10 power minus 2. Sorry, length is 1.5 into 10 power minus 2 divided by 4.5 into 10 power minus 4. So what will be the answer will be getting? Yes, it is 2.22 Simon meter inverse நம்மளுக்கு கிடைக்கும். Okay, and next is, see இந்த மாதிரி நம்ம நிறைய கம்பல்சரி क्वेश्चंसல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கம்பல்சரியில மட்டும் கிடையாது, 1 மார்க்ஸ்லயும் இருக்கு. ஸோ இதை நீங்க என்ன பண்றீங்க, இந்த பிடிஎஃப் எடுத்து நீங்க இந்த பட்டன் கிளிக் பண்ணாலே போதும், யூ கேன் வாட்ச் ஆல் தோஸ் 1 மார்க்ஸ் அண்ட் அஸ் வெல் as த கம்பல்சரி ப்ராப்ளம்ஸும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாட்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ மறக்காம இன்னைக்கே யூ கம்ப்ளீட் திஸ் கம்பல்சரி questions in physical chemistry. Okay, yes. Fine. So Syed Moin, yeah, I'll be sharing the PDF. Okay, yes, yes, good. Mansoor Love Code official, so correct சொல்லிருக்கீங்க, it is 2.22 Simon meter inverse. So அடுத்து மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க என்கிட்ட நிறைய எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் இருக்கு, அண்ட் இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ போக போக கலர் ஃபேட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், டைல்யூட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கான்சென்ட்ரேஷன்ல இருக்க டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு it will be having different number of electrolytic ions. So இன்னொன்னுக்கும் electrolytic ions என்ன ஆகும், மாறும். அப்படி மாறுச்சுன்னா என்ன ஆக போகுது, ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸும் மாறப்போகுது. ஸோ இப்போ நம்ம மோலார் கண்டக்டன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த மோலார் கண்டக்டன்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், இட் இஸ் தி கண்டக்டன்ஸ் ஆஃப் Vm cube. நான் இங்கே Vm cube போட்டிருக்கேன் because we know that specific conductance kappa is equal to what, 1 meter cube படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸில் மோலார் கண்டக்டன்ஸ் படிக்க போகிறோம். ஸோ அதனால Vm cube போட்டிருக்கோம்.
and molar conductance அப்படினா என்ன? It is with respect to the number of moles இல்லையா? So of electrolytic solution containing 1 mole of an electrolyte in an conductivity cell in which the electrodes are 1 meter apart. இங்க நம்மளுக்கு electrodes ஓட distance என்னவா இருக்கு? 1 meter இருக்கு. And in the solutionல 1 mole of electrolyte இருக்கு அப்படினா what will be the molar conductance? Del M is equal to, what will be the molar conductance? Del M is equal to kappa into 10 power minus 3 by molarity. Right? இதுதான் நம்மளோட molar conductance. So, இங்க நம்மளுக்கு என்ன வரும்? Kappa Simon meter inverse. Here we'll be having the mole inverse meter cube. Okay, meter inverse cube இருக்கும். So, therefore, இதுதான் நம்மளோட molar conductance. Okay, so இப்போ molar conductance க்கு ஒரு problem இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? I have given the given values எழுதிருக்கேன். formulaல substitute பண்ண போறீங்க. direct substitution தான். Okay, so substitute and tell me the answer quickly. Harshiv எந்த வீடியோ ஓபன் ஆகலன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. Okay, I'll check it. Fine. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to substitute the values alone. So என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Calculate the molar conductance of 0.025 aqueous solution of calcium chloride at 25 degrees Celsius. நம்ம என்ன பண்ண போறோம்? 0.025 m அப்படின்றது என்ன? concentration. Okay, அதாவது molarityல கொடுத்திருக்காங்க. And the specific conductance கொடுத்திருக்காங்க. kappa கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன calculate பண்ணோம்? We have to calculate the molar conductance. So tell me the formula for molar conductance. What is the formula for molar conductance? Del M is equal to what? Kappa into 10 power minus 3 by m. Correct? Okay. So, இப்போ என்ன பண்ணுங்க? Directly substitute பண்ணி எனக்கு answer மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். Tell me the answer quickly. We have so much to revise இல்லையா? So, நம்ம கொஞ்சம் faster போலாம். Kappa is 12.04 into 10 power minus 2 into 10 power minus 3 by 0.025. Okay. So, what will be the answer you'll be getting? என்ன answer வரும்? What will be the answer you'll be getting? 12.04 divided by 0.025 into 10 power minus 2 into 10 power minus 3. So, you'll be getting 481.6 into 10 power minus 5. Okay. So, this will be our answer. Yes. Good. Okay. And we'll write the unit. நம்மளுக்கு என்ன unit வரணும்? It should be Simon meter inverse. So, இங்க meter inverse அங்க plus 3 வரும். So, it will be minus 2 mole inverse. Fine. And next question போலாம். Next question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Equivalent conductance. So, equivalent conductance அப்படின்னா என்ன? இப்போ நம்ம படிச்சோம் molar conductance அப்படின்றது என்ன? 1 mole of electrolyte solution க்கு நம்ம கண்டுபிடிக்கிற conductance தான் molar conductance. அப்ப equivalent conductance என்னவா இருக்கும்? It is the conductance of Vm cube of an electrolytic solution. So, the same definition இங்க என்ன மாறுது? 1 gram equivalent of an electrolyte. Okay, so அங்க நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? 1 mole எடுத்துக்கிட்டோம். இங்க நம்ம பாத்தீங்க அப்படின்னா will be having 1 gram equivalent of an electrolyte நம்ம கையில இருக்கும். So which is separated by 1 meter. இதோட distance வந்துட்டு 1 meter. So அதே definition தான் இங்கேயும். So what will be del? Del will be equal to kappa into 10 power minus 3 by n. அங்க molarity போட்டோம். இங்க equivalent conductanceனால நம்ம என்ன எழுதணும்? Normality எழுதணும். Okay, so இங்க நம்மளோட concentration will be in the terms of normality. Okay, and next is, okay, so இது next ஒரு problem. The specific resistance of 0.15 n solution of an electrolyte is 50 ohm. Okay, the specific conductance of the solution is 2.4 Simon meter inverse. The resistance of 0.5 n solution of the same electrolyte which was measured using the same cell is 480 ohm. Find the equivalent conductivity of 0.5 n solution of the electrolyte. Okay, நான் given எல்லாமே எழுதிட்டேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்க நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கு, செகண்ட் ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கு. இதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற செல் வந்து சேம் செல்லு தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ற எலக்ட்ரோலைட்க்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா R1 50 ohm கிடைச்சது. அண்ட் தி ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இஸ் 2.4, N1 0.15 n நார்மாலிட்டியில் நம்ம மெஷர் பண்றோம். இப்போ இதே நார்மாலிட்டி நம்ம சேஞ்ச் பண்றோம் டு 0.5 n. இங்க நம்மளோட resistance என்ன இருக்கு? It is 480 ohm. நம்ம என்ன calculate பண்ணோம்? We have to calculate the equivalent conductivity. அப்ப equivalent conductivity ஓட formula என்ன?
del is equal to kappa into 10 power minus 3 by n. இப்போ நம்ம calculate பண்ணணும்னா நார்மாலிட்டி வேணும், காப்பா வேணும், ரைட்? ஸோ இப்போ நமக்கு நார்மாலிட்டி இருக்கு, பட் காப்பா இல்லை. காப்பாவை நம்ம calculate பண்ணணும். எப்படி calculate பண்ணலாம்? we know that kappa formula is 1 by rho into L by A, இல்லையா? இப்போ இந்த காப்பா வேல்யூ வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? we need to know the rho, அதாவது we need to know the 1 by R into L by A. So we need to know the resistance, length and the area. கரெக்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு காப்பா வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்கு, 50 ஓம் இருக்கு. அண்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா we have the kappa value. இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? செல் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த செல் கான்ஸ்டன்ட் எடுத்து, பிகாஸ் we are using the same cell, நம்ம செகண்ட் சொல்யூஷனுக்கு இந்த செல் கான்ஸ்டன்ட்டை அப்ளை பண்ணி அங்கே காப்பா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்? டெல்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, ஸோ காப்பா இஸ் ஈக்குவல் டு வாட்? 1 by R into L by A, இல்லையா? ஸோ 1 by R அப்படின்றது என்ன? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ கவனமா பாருங்க, we have taken the first solution. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ 1 by 50 into L by A. அண்ட் இங்கே நம்மளுக்கு காப்பா வேல்யூ தெரியும், ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். இட் இஸ் 2.4. அப்போ L by A என்னவா இருக்கும்? L by A will be equal to 2.4 into 50 இருக்கும், ரைட்? ஸோ இது நம்மளோட L by A. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இதை யூஸ் பண்ணி காப்பா செகண்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ காப்பா இது 1, ஸோ இது 2 is equal to 1 by R2 into L by A. இப்போ நம்மளுக்கு R2 ஓட வேல்யூ தெரியுமா? இட் இஸ் 480 ஓம், இல்லையா? into L by A இங்கே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இட் இஸ் 2.4 into 50. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் காப்பா 2 which is equal to 0.25 சைமன் மீட்டர் இன்வர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே காப்பா கிடைச்சிருச்சா? இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ காப்பா என்னது? 0.25 into 10 power minus 3 divided by நார்மாலிட்டி. இங்கே நம்ம என்ன நார்மாலிட்டி எடுத்துக்கணும்? செகண்ட் சொல்யூஷனோட நார்மாலிட்டி, பிகாஸ் செகண்ட் சொல்யூஷனுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிவைடட் பை 0.5n. ஸோ விச் வில் பி ஈக்குவல் டு 5 into 10 power minus 4 சைமன் மீட்டர் ஸ்கொயர்ட் கிராம் ஈக்குவலண்ட் இன்வர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? நம்ம கண்டக்டிவிட்டியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபுல்லா. ஸோ டெஃபினிஷனும் பார்த்தாச்சு அண்ட் அதுக்குரிய ப்ராப்ளம்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? கண்டக்டிவிட்டினா என்ன, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னா என்ன, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, மோலார் கண்டக்டன்ஸ்னா என்ன, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னா என்ன. ஸோ இதையும் பார்த்துருக்கோம் அண்ட் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருக்கோம். எஸ், ஸோ அண்டர்ஸ்டுட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? What is the next topic? Factors affecting electrolytic conductance, right? So இது வரைக்கும் நம்ம conductance, அதாவது conductivity அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? Factors affecting the electrolytic conductance. Okay, so hardly we have one more hour to revise this chapter. So Mosta will try to complete at least half unit today. Okay, yes. Max class morning is not coming. Sundar, இன்னைக்கு max class stream ஆச்சே, நீங்க கவனிக்கலையா? 5:30 to 7 o'clock max class stream ஆச்சு. Okay, tomorrow also you'll be having the class. Fine. So factors affecting electrolytic conductance. So என்னென்ன factors நம்மளுக்கு conductance affect பண்ணுன்றத பார்க்கலாம். Okay, என்னென்ன affect பண்ணும் அப்படின்னா intra-ionic attraction affect பண்ணும், dielectric constant, viscosity, temperature, dilution, இதெல்லாம் தான் factors. So இது எப்படி conductance affect பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். The first one என்னது? inter-ionic attraction. இப்போ நம்மளுக்கு தெரியும் அயான்ஸ் வந்துட்டு இருக்கனால தான் என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன ஆகுது? கண்டக்டன்ஸ் நடக்குது. இப்போ இந்த அயான்ஸ் அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? அயான்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா கண்டக்டன்ஸ் என்னவாகும்? வாட் வில் பி அபவுட் தி கண்டக்டன்ஸ்? அயான்ஸ் அட்ராக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? நம்மளுக்கு தெரியும் தி அயான்ஸ் மூவ் ஆகுறது, சாரி அயான்ஸ் இருக்கனால தான் என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்லி தெரியும். ஸோ அட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ தி இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் வில் டிக்ரீஸ், பிகாஸ் இங்க என்ன ஆகுது? பிளஸ் மைனஸ்
பிளஸ் மைனஸ் இருக்கும். இதெல்லாம் நம்மளோட அயான்ஸ். இப்போ இதெல்லாம் அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், இந்த சார்ஜ் நியூட்ரல் ஆயிடும் இல்லையா. இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆனால் தானே எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். இப்போ சார்ஜ் நியூட்ரல் ஆச்சு அப்படின்னா எப்படி நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டக்டன்ஸ் என்ன ஆக போகுது, எஸ் டிக்ரீசஸ், டிக்ரீஸ். Okay, so next factor பாத்தீங்க அப்படின்னா dielectric constant. So dielectric constant அப்படின்னா என்ன, the ability to store the electrical energy. Dielectric constant அப்படின்னா என்ன, ability to store electrical energy. So electrical energy எவ்வளவு தூரம் ஸ்டோர் பண்ணிக்க முடியுமோ, so அதை தான் நம்ம dielectric constant அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றோம். இப்போ எலக்ட்ரிசிட்டி அதிகமாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த கண்டக்டன்ஸ் என்ன ஆகும், டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதிகமாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும்னு அர்த்தம். ஸோ அதனால கண்டக்டன்ஸ் என்ன ஆகும், வாட் வில் பி தி கண்டக்டன்ஸ், இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இட் இன்க்ரீசஸ். பிகாஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதிகமாக ஸ்டோர் பண்ணிக்க முடியுது இல்லையா, அதனால கண்டக்டிவிட்டி என்ன ஆகும், இட் இன்க்ரீசஸ். ரைட், குட். ஸோ அடுத்து விஸ்காசிட்டி. ஓகே, விஸ்கோசிட்டி அப்படின்னா என்ன, திக்னஸ். இப்போ நம்ம கிட்ட ஆயில் இருக்கு, வாட்டர் இருக்கு. எது ஈஸியா ஃப்ளோ ஆகும், ஆயில் ஃப்ளோ ஆகுமா வாட்டர் ஃப்ளோ ஆகுமா, விச் ஒன் வில் பி ஃப்ளோட் ஈஸிலி, எது ஈஸியா ஃப்ளோ ஆகும், ஆயில் ஆர் வாட்டர், obviously water will flow, right. அப்போ வாட்டர் ஈஸியா ஃப்ளோ ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸும் ஈஸியா பாஸ் ஆகும்னு அர்த்தம். இப்போ இந்த ஆயிலுக்கு விஸ்காசிட்டி அதிகமா இருக்கனால இந்த ஃப்ளோ என்ன ஆக போகுது, மெல்ல மெல்ல இந்த ஃப்ளோ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஃப்ளோ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அயான்ஸோட மூவ்மெண்ட்டும் ஃபாஸ்டா இருக்காது. ஸோ தேர்ஃபோர் தி கண்டக்டன்ஸ் வில் டிக்ரீஸ். ஓகே, ஸோ வென் இன்டர்அயானிக் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டக்டன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். குட். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், வாட் ஹேப்பன்ஸ் when you increase the temperature, what happens when you increase the temperature, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா obviously கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றது என்ன, இட் இஸ் த எனர்ஜி விச் இஸ் மெஷர்ட் டியூ டு மோஷன். கைனெட்டிக்ஸ் அப்படின்னாலே மோஷன் இல்லையா, அப்போ மூவ்மெண்ட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ அயான்ஸோட மூவ்மெண்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆக போகுது, அதனால கண்டக்டன்ஸ் என்ன ஆகும், இட் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ இட் இன்க்ரீசஸ். அடுத்து டைல்யூஷன். இப்போ டைல்யூஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம், அப்போ கண்டக்டன்ஸ் என்ன ஆகும், when you increase the dilution. Here I am talking about the molar conductance. Okay, molar conductance என்ன ஆகும், when you increase the dilution what happens to the molar conductance, if it is a weak electrolyte, we have studied according to Oswald's dilution law, at infinite dilution என்ன ஆகும், dissociation increase ஆகுதுன்னு படிச்சோம் இல்லையா, ஆஸ்வால்ட்ஸ் டைலூஷன் லா, அதாவது அயனிக் ஈக்குலிபிரியம்ல படிச்சிருப்போம். அப்போ டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வீக் எலக்ட்ரோலைட் அதிகமா டிசோசியேட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு தெரியும் அயான்ஸ் டிசோசியேட் ஆனாதான் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். ஸோ அதிகமா டிசோசியேஷன் நடக்கிறனால நம்மளோட டைலூஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டக்டன்ஸ் என்ன ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. குட். வாட் ஹேப்பன்ஸ் டு தி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ல நம்ம டைல்யூட் பண்றோம். இப்போ இது கான்சென்ட்ரேட்டட், இங்க டைல்யூட் பண்ணோம்னா இப்போ நம்மளோட அயான்ஸ்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, டைல்யூட் பண்ணிட்டோம், அதனால அயான்ஸோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமாகும். இப்போ அயான்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆகும், இவ்வளோ தூரம் போய் அதை அட்ராக்ட் பண்ண இழுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு வாட் ஹேப்பன்ஸ் டு தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இட் டிக்ரீசஸ். ரைட். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க அட்ராக்ஷன் என்ன ஆகுது, கம்மி ஆகுது. அப்போ நம்ம படிச்சிருக்கோம் அட்ராக்ஷன் அதிகமாச்சுன்னா கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இங்கே என்ன ஆகுது, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ல அட்ராக்ஷன் கம்மி ஆகுது, அதனால கண்டக்டன்ஸ் என்ன ஆகும், what about the conductance, the conductance will increase. Okay, so இப்போ நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இன்டர்அயானிக் அட்ராக்ஷனுக்கும் கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆனா கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். மிச்சம் எல்லாத்துக்கும் இந்த ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆக கண்டக்டன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். Okay, so are you clear with the factors affecting conductance? Are you clear with this topic? So இதுல என்ன மாதிரியான ட்விஸ்ட் பண்ணி நம்மளுக்கு क्वेश्चन கேட்டாலும் நம்மளுக்கு எழுத தெரியணும். Okay, so are you clear? Yes. So அடுத்த டாபிக் போலாம், மெஷர்மெண்ட் ஆஃப் கண்டக்டிவிட்டி ஆஃப் அயானிக் சொல்யூஷன்ஸ். நம்ம என்ன பண்ண போறோம், அயானிக் சொல்யூஷன்ஸோட கண்டக்டிவிட்டியை மெஷர் பண்ண போறோம். ஸோ எப்படி மெஷர் பண்ணலாம், இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், ஒரு மெட்டாலிக் வயரோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸை நீங்க பிசிக்ஸ்ல எப்படி மெஷர் பண்ணிருப்பீங்க, எதை யூஸ் பண்ணி யூ வில் பி மெஷரிங் தி ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்,
This you would have studied in physics, and I hope நீங்க இத practicalsலயும் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Specific resistance of a metallic wire is measured using what? Meter bridge. It is measured using meter bridge. அப்ப இந்த meter bridge எந்த principleல work ஆகுது? Meter bridge எந்த principleல work ஆகுது? Answer quickly. Meter bridge எந்த principleல work ஆகுது? You would have studied this Wheatstone bridge. Wheatstone bridge. Okay. So Wheatstone bridge பத்தி நம்ம படிச்சிருப்போம். So அதே தான் இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். And இங்க நம்ம என்ன டைப் ஆஃப் பவர் சப்ளை யூஸ் பண்ணோம்? நமக்கு தெரியும் கரண்ட்ல 2 டைப்ஸ் இருக்கு. Alternating current and direct current. Okay. So இங்க நம்ம என்ன கரண்ட் யூஸ் பண்ணோம்? AC கரண்டா DC கரண்டா? Yes, good. Wheatstone சொல்லிருக்கீங்க நிர்மல் ஹரி, good. Okay. என்ன டைப் ஆஃப் கரண்ட் நம்ம யூஸ் பண்ணோம்? Yes, AC பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணணும். Why? So இதன ஒரு 2 மார்க் question. Why AC power supply is used? ஏன் AC power supply யூஸ் பண்ணணும்? Because when you use DC, என்ன நடக்க போகுது? Electrolysis நடந்துரும். Okay, so electrolysis நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? Electrons flow ஆகும். So therefore நம்மளோட current pass ஆக ஆரம்பிச்சிரும். Okay, so இப்போ நம்ம resistance கண்டுபிடிக்கணும், அதாவது conductivity கண்டுபிடிக்கணும்னா இந்த Wheatstone bridge நம்ம வந்துட்டு எந்த கொண்டு வரணும்? Balance condition கொண்டு வரணும், அதாவது current flow ஆகாத கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம DC current அப்ளை பண்ணோம்னா electrolysis நடந்துரும். So current flow என்ன ஆயிடும்? ஸ்டார்ட் ஆயிடும். So அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? AC current யூஸ் பண்ண போறோம். Okay, alternating current யூஸ் பண்ண போறோம். Okay, clear? So to prevent the electrolysis. Okay, so electrolysis நடந்தா என்ன ஆகும்? நமக்கு current flow ஆயிடும். So நம்மனால resistance அல்லது conductance என்ன பண்ண முடியாது? We can't measure. Okay. Okay, so இப்போ இதுதான் Wheatstone bridge setup. இதுல பாத்தீங்க அப்படின்னா நார்மலா Wheatstone bridgeல 4 resistance இருக்கும். 2 will be the known resistance. So இங்க PQன்றது known resistance and 1 will be the variable resistance. So S அப்படின்றது variable resistance. And நம்ம கண்டுபிடிக்க போற unknown ரெசிஸ்டன்ஸ்க்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? நம்ம எதோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்? எலக்ட்ரோலிட்டிக் செல்லோட ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம ஒரு செல்லால ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு செல் எடுத்திருக்கோம், கண்டக்டிவிட்டி செல் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ திஸ் இஸ் ஆர் unknown ரெசிஸ்டன்ஸ். Okay, and இங்க இந்த ரெண்டு end, அதாவது AC நம்ம என்ன பண்ணோம்? We have to connect it to an alternating current source க்கு நம்ம connect பண்ணோம். Because இங்க நம்ம DC power supply யூஸ் பண்ண போறதுல எது யூஸ் பண்ண போறோம்? AC power supply. And இதோட range என்ன இருக்கணும் அப்படின்னா 550 Hz to 5 kHz இருக்கணும். Okay, and இந்த B and D end என்ன பண்றோம்? ஒரு டிடெக்டாருக்கு கனெக்ட் பண்றோம். ன்றது என்னது? டிடெக்டார். ஏன் இங்க டிடெக்டார் கனெக்ட் பண்ணும்? Because நம்ம வந்துட்டு no current flow இல்லாத போது தான் அது பேலன்ஸ் கண்டிஷன் சொல்லுவோம். இந்த பேலன்ஸ் கண்டிஷன்ல தான் இந்த unknown ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போறோம், அதாவது நம்மளோட எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ல இருக்க ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த கரண்ட் ஃப்ளோ நடக்கலன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஒரு டிடெக்டர் யூஸ் பண்றோம். யூஸ்வலா டெலிஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப டெலிஃபோன்ல வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த டெலிஃபோன் ஒர்க் ஆகும். இல்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகல அப்படின்னா என்ன ஆகும்? இந்த நம்மளோட டிடெக்டார் வந்துட்டு வேலை செய்யாது, அதாவது டெலிஃபோன் வேலை செய்யாது. அப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to measure the resistance. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ பியும் டியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஈல கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது டிடெக்டார்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அண்டர் பேலன்ஸ்ட் கண்டிஷன். அண்டர் பேலன்ஸ் கண்டிஷன் அப்படின்னா என்ன? நோ கரண்ட் ஃப்ளோ. Okay, so detectorல நம்ம check பண்றோம், current flow இல்லாத timeல we are measuring the resistance. So under balance condition, so இந்த ரெண்டு parallel resistance will be equal to the parallel resistance. Okay, so P by Q will be equal to R by S. இப்போ நம்மளுக்கு எது தேவை? R தான் unknown, so unknown தேவை. So R will be equal to P by Q into S. Okay, இது வரைக்கும் புரிஞ்சுதா? Are you clear with this concept until this? Yes, புரிஞ்சுதா? Wheatstone bridge setup புரிஞ்சுதா? And ஏன் டிடெக்டார் யூஸ் பண்றோம்னு சொல்லி புரிஞ்சுதா? R is equal to P by Q into S. So this is our resistance. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? கண்டக்டிவிட்டியை மெஷர் பண்ணலாம். So now what is the formula for specific conductance formula? சொல்லுங்க. Specific conductance formula. Specific conductance formula என்ன?
kappa is equal to 1 by r into L by A. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இங்கே நம்ம மெஷர் பண்ணியாச்சு. இந்த மெஷர் பண்ண ரெசிஸ்டன்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? வில் பி கெட்டிங் த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஓகே, கிளியர்? கிளியர் வித் திஸ்? நம்ம என்ன பண்ணோம்? கண்டக்டிவிட்டி ஆஃப் அயானிக் சொல்யூஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எடுத்துட்டோம். அண்ட் இதில் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் யூஸ் பண்ணோம். டிசி யூஸ் பண்ணால் எலக்ட்ராலிசிஸ் நடந்துரும். அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது? கரண்ட் ஃப்ளோ ஆகாமல் தடுக்க முடியாது. அதனால ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நோன் ரெசிஸ்டன்ஸ் பிக்யூ எடுத்துக்கிறோம் அண்ட் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆர். அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எலக்ட்ரோலிட்டிக் செல்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஆரோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் எஸ் வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அண்டர் பேலன்ஸ் கண்டிஷன், அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகாத டைமில் பி பை கியூ வில் பி ஈக்குவல் டு ஆர் பை எஸ். அதனால ஆர் என்னவா இருக்கும்? பி பை கியூ இன்டூ எஸ் ஆயிருக்க போகுது. And conductivity எப்படி measure பண்ணலாம்? Kappa is equal to 1 by R into L by E. Okay, clear? Clear with this? Harshiv, Anusha, Nirmal, Jeshwin, clear? அடுத்தது போலாமா? So இது பேஸ் பண்ணி நம்ம ஒரு problem discuss பண்ணலாம். Okay, so the resistance of a conductivity cell is measured as 190 ohm. Okay, resistance என்ன கொடுத்திருக்காங்க? 190 ohm கொடுத்திருக்காங்க. And the specific conductance is 1.3 sm inverse, அதாவது KCl சொல்யூஷனுக்கு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதையே ரீப்ளேஸ் பண்ண போறோம் யூசிங் NaCl சொல்யூஷன். சேம் செல் தான், KCl பதிலாக என்ன பண்ண போறோம்? NaCl ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இதோட கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0.003 m அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.3 கிலோ ஓம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? we have to calculate the specific conductance of NaCl solution and the molar conductance of NaCl solution நம்ம calculate பண்ணும். இப்போ specific conductance அப்படின்றது என்ன? kappa, molar conductance அப்படின்றது del. so இந்த ரெண்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to calculate. okay, so எப்படி calculate பண்ணலாம்? so first one நம்மளுக்கு kappa வேணும் அப்படின்னா it is equal to 1 by r into L by A இல்லையா? okay, 1 by r into L by A. so இப்போ நம்மளுக்கு தெரியும் செகண்ட் ஒனுக்கு நம்மளுக்கு காப்பா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 by r இருக்கு. L by A என்னது? செல் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த செல் கான்ஸ்டன்ட் எது யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் பண்ணி we can calculate the L by A. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணிக்கலாமா? ஸோ காப்பா 1 is equal to 1 by r1 into L by A. So what will be L by A? L by A will be equal to kappa 1 into r1 இல்லையா? So kappa 1 என்னது? 1.3 into r1 என்னது? 190. So 1.3 into 190 will be equal to 247 meter inverse நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, so இது நம்மளோட செல் கான்ஸ்டன்ட். இப்போ செல் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சிச்சா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? K2 கண்டுபிடிச்சுக்கலாம். So K2 is equal to 1 by r2 into L by A. So 1 by r2 என்னது? r2 is 6.3 kilo ohm. So 6.3 into 10 power 3 போட்டுக்கலாம். And L by A என்னது? It is, we have calculated it as 247 into 247. Okay, so we'll be getting 39.2 into 10 power minus 3 நம்மளுக்கு கிடைக்கும். This one is our second specific conductance for the second solution. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? molar conductance. molar conductance formula என்ன? del m is equal to kappa 2 into 10 power minus 3 by m. கரெக்டா? so kappa 2 is 39.2 into 10 power minus 3 by m. m என்னது இங்க? 0.003. so 0.003 m. okay, இது NaCl சொல்யூஷனுக்கு பார்த்துக்கோங்க. NaCl சொல்யூஷன், அதனால தான் 0.003 m எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 1 times 3 times and then again 0 3 6 18. so 13.06 into 10 power minus 3 வரும். 20 na 4. okay, 13.04 into 10 power minus 3 del m வரும். so it will be Simon meter squared mole inverse. so this is our value. okay, so simple substitution தான். first one la use பண்ணி second one ஓட specific cell constant கண்டுபிடிச்சுக்கலாம். because we are using the same cell, அதனால first one க்கும் second one க்கும் cell constant value same ஆ தான் இருக்க போகுது. okay, so 247 கிடைச்சிச்சு. அடுத்த சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு kappa 2 கிடைக்கும். இந்த kappa 2 சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? we are going to get the del m, molar conductance. okay, புரிஞ்சுதா? yes. and next is okay, so இதே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். compulsory questions in physical chemistry. okay, so you can click it here as well as 1 marks in physical chemistry. உங்க PDF ல click பண்ணுங்க. okay,
ஸோ பிடிஎஃப்ல எடுத்து நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டைரக்ட் யூ டு திஸ் வீடியோ அண்ட் அங்கே இருக்க கம்பல்சரி கொஷின்ஸ் as well as 1 marks எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் எல்லா யூனிட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்குமே லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். புக் பேக் ஒன் வேர்ட் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்களா மேம்? ஸோ மோஸ்ட் ஆஃபன் அப்படி கேட்டது கிடையாது. ஓகே, ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அண்ட் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றதையும் நம்ம 1 marksல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட்லேயே இந்த 5F வர ஒரு 1 mark இருக்கு இல்லையா, MnO2 மைனஸ் Mn2 ப்ளஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்றத 5F அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பட் இந்த MnO2 மைனஸ் அண்ட் Mn2 ப்ளஸ்க்கு பதிலாக வேற அயான்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதையும் நம்ம பார்த்துருக்கோம் என்னென்னு சொல்லி. அது எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கு. ஓகே, நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை செக் பண்ணிக்கோங்க. எஸ். நெக்ஸ்ட் இஸ் வேரியேஷன் ஆஃப் மோலார் கண்டக்டிவிட்டி வித் கான்சென்ட்ரேஷன். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதா? ஆர் யூ கிளியர் வித் திஸ் கான்செப்ட்? எப்படி நம்ம கண்டக்டிவிட்டி கால்குலேட் பண்றோம் யூசிங் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்? ஆர் யூ கிளியர்? அடுத்தது போலாமா? எஸ். Yes guys, don't leave the session. Okay, so இன்னொரு half an hour தான். Don't leave the session, distract ஆயிக்காதீங்க. Okay, next is variation of molar conductivity with concentration. So நம்ம என்ன பண்ண போறோம், molar conductivity and concentration எப்படி variation நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். Okay, so this was given by Friedrich Kohlrausch. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட் டிஃப்ரெண்ட் கான்சென்ட்ரேஷன்ல எடுத்து மோலார் கண்டக்டன்ஸை அவர் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அதாவது டைல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா மோலார் கண்டக்டன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத அவர் பார்த்தாரு. ஸோ இது இந்த டேபிள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சி இங்க என்ன ஆகுது, கான்சென்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ NaCl, KCl, HCl இந்த மாதிரி வேற வேற சொல்யூஷனுக்கு ஸ்டடி பண்ணும்போது பார்த்தோம்னா டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த மோலார் கண்டக்டன்ஸ் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் வேல்யூ பாருங்க என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்கதான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளோட மோலார் கண்டக்டன்ஸும் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவர் இதை ஸ்டடி பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன் அவர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, he given the empirical relationship between molar conductance and the concentration of the electrolyte as del m is equal to del m naught minus k into root c. ஓகே, ஸோ இதுதான் அவர் கொடுக்குற ஈக்குவேஷன். டெல் எம் அப்படின்றது என்ன, நம்ம படிச்ச மோலார் கண்டக்டன்ஸ். டெல் எம் நாட் அப்படின்றது லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ். லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் அதாவது இன்ஃபைனைட் டைல்யூஷன்ல நம்ம மெஷர் பண்ற கண்டக்டன்ஸ் தான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ். கேன்றது கான்ஸ்டன்ட் அண்ட் சி அப்படின்றது கான்சென்ட்ரேஷன். ஸோ இந்த கான்சென்ட்ரேஷனுக்கும் மோலார் கண்டக்டன்ஸ்க்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை இவருக்கு சொன்னாரு. ஓகே, எஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாட் பண்ணியிருக்காரு. எது விசஸ் எது, டெல்எம் விசஸ் ரூட் சி. ஓகே, ஹி ஹாவ் பிளாட்டட். இவர் பிளாட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்க்கு மட்டும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிச்சு. ஸோ இதோட ஸ்லோப் நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்ன்றதை பார்க்கலாம். ஸோ வி நோ தட் டெல்எம் இஸ் ஈக்குவல் டு வாட், டெல்எம் நாட் மைனஸ் கே இன்டூ ரூட் சி. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ல எழுதிக்கலாமா? வாட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் சி இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இப்போ டெல்எம் அப்படின்றது y ஆக்சிஸ்ல இருக்கும் அண்ட் ரூட் சி அப்படின்றது எங்க இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ இதை நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெல்எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ரூட் சி பிளஸ் டெல்எம் நாட்னு எழுதலாமா? இப்போ y ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, டெல்எம் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல ரூட் சி இருக்கு. அப்படின்னா நம்மளோட ஸ்லோப் என்னவா இருக்கும், what will be our slope, slope will be equal to minus k. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், நெகட்டிவ் ஸ்லோப் வருது. அதனால தான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்க்கு இந்த கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகுது, இந்த ஸ்லோப் வந்துட்டு கீழே போற மாதிரி இருக்கு. பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் தி ஸ்லோப் அஸ் மைனஸ் கே, நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கனால. இதுவே பாசிட்டிவ் ஸ்லோப் இருந்துச்சுன்னா கிராஃப் உங்களுக்கு இப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது, இங்க என்ன ஆகுது, ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் y இன்டர்செப்ட் என்னவா இருக்கும், what will be the y intercept, del m naught. It will be equal to del m naught. So நம்மளோட straight line equation எதுக்கு வருது அப்படின்னா, strong electrolyte we are getting a straight line. For a weak electrolyte it is not linear. ஏன் அப்படின்றதையும் படிக்கலாம். ஓகே, எஸ். And next is அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஹை கான்சென்ட்ரேஷன்ல இந்த நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ல இருக்க அயான்ஸ் எப்படி இருக்கும், நிறைய இருக்க போது நம்பர் ஆஃப் அயான்ஸ் இஸ் ஹை. அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் என்னவா இருக்கும், ஹையா இருக்கும். அதனால கண்டக்டன்ஸ் என்ன ஆகும், நம்மளுக்கு
கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? If attractive force is high, இப்பதான் நம்ம factorsல படிச்சோம் இல்லையா? What happens to the conductance? How to get the 1 mark link? முனீஸ்வரி, நீங்க அந்த PDF கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் PDF இருக்கும். ஸோ அதுல லிங்க் இருக்கு, 1 மார்க்ஸ்க்கான லிங்க் இருக்கு. ஸோ அதை டச் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் தி 1 மார்க்ஸ். அண்ட் வாட் வி ஹவ் டிஸ்கஸ் லாஸ்ட் லைவ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த 1 மார்க்ஸோட லிங்க் தான் அது. ஸோ யூ கேன் வாட்ச் ஆல் தோஸ் வீடியோஸ். ஓகே, ஸோ 50 கொஸ்டின்ஸ் இன்ஆர்கானிக்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 45 இன் ஆர்கானிக் அஸ் வெல் அஸ் பிசிக்கல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இஸ், இப்போ என்ன ஆகும்? கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? விக்னேஷ், இப்பதான் கிளாஸ்க்கு வரீங்களா? இப்பதான் நம்ம படிச்சோம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்ல. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ் டு த கண்டக்டன்ஸ்? இட் டிக்ரீசஸ். எஸ். ஸோ விக்னேஷ் இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? இப்போ ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. ஓகே, எஸ். ஸோ கண்டக்டன்ஸ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. குட். ஸோ இங்க நம்மளோட அயான்ஸ் வந்துட்டு இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ விஸ்கஸ் டிராக் டியூ டு கிரேட்டர் சால்வேஷன். இப்போ இங்க வந்துட்டு என்ன ஆகும்? அயான்ஸ் ஜாஸ்தி இருக்கனால சால்வேஷன் அதிகமா இருக்கு, அதனால ஒரு டிராக் இருக்கு. ஓகே, ஸோ இந்த விஸ்கஸ் டிராக் அப்படின்னா என்ன? நம்மளோட அயான்ஸ்க்கும் நம்மளோட சொல்யூஷனுக்கும் நடுவில் இருக்க ஃப்ரிக்ஷன், இதுதான் விஸ்கஸ் டிராக். ஸோ விஸ்கஸ் டிராகும் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். How will get 50+ in chemistry? Watch all the important videos, questions, videos எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணிருங்க. Okay, you can score good marks. Max hurry. Okay, yes. So அடுத்து இதை டைல்யூட் பண்ண போறோம். இப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ல ஏன் கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னு புரிஞ்சுதா? இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளோட கண்டக்டன்ஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டைல்யூஷன் இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிருக்கு. ஃபைன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த சொல்யூஷனை டைல்யூட் பண்ண போறோம். இப்போ இதை நம்ம டைல்யூட் பண்ணோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த கான்சென்ட்ரேஷன் ஏன் டிக்ரீஸ் ஆச்சுன்றதை படிச்சோம். பிகாஸ் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு, அதனால போக போக அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு, அதனால கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகுது? கம்மி ஆயிட்டே வருது. இப்போ இங்க ஏன் டைல்யூட் பண்ணும்போது ஏன் நம்மளோட கண்டக்டன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை நம்ம டைல்யூட் பண்றோம். இப்போ டைல்யூட் பண்ணா என்ன ஆகும்? அயான்ஸ் வில் மூவ் ஃபார் அப்பார்ட், அதனால தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வில் டிக்ரீஸ். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ் டு தி கண்டக்டன்ஸ்? what happens to the conductance? இங்க attractive force decrease ஆகுது. அப்ப conductance என்ன ஆகும்? Conductance will increase. Yes. So at infinite dilution, இப்ப நான் இதை என்ன பண்றேன்? infinite dilute பண்றேன் அப்படின்னா ions வந்துட்டு ரொம்ப தூரமா போயிருது. Okay, it moves so far apart, so the interaction will become insignificant. So the interaction will become what? It will become insignificant. So what happens to the molar conductivity? It will increase and reaches a maximum value. So at infinite dilution la நீங்க இந்த graph பாத்தீங்கன்னா தெரியும் என்ன ஆகுது? It reaches a maximum value when the concentration approaches 0. இங்க பாருங்க, dilute பண்ணிட்டே வரேன். When the concentration approaches 0, அதாவது infinite dilutionல நம்மளோட conductance எப்படி இருக்கு? maximum இருக்கு. So therefore for a strong electrolyte at low concentration dilution increases, so no interaction between the ions, அதனால conductivity என்ன ஆகுது? increase ஆகுது. எப்ப increase ஆகும்? dilution increase பண்ணோம் அப்படின்னா. ஓகே, புரிஞ்சுதா? இது வரைக்கும் are you clear? இப்போ ஏன் weak electrolyteல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ weak electrolyteல dilution increase பண்ணோம்னா நம்ம படிச்சிருக்கோம் according to Oswald's dilution law dissociation increase ஆகும்னு சொல்லி படிச்சோம், ரைட்? ஸோ இப்போ நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த பிளாட் வில் பி parallel to the concentration axisக்கு parallel இருக்கு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இட் இஸ் parallel. கரெக்டா? இட் இஸ் parallel. இப்போ நம்ம என்ன பண்றோம்? டைல்யூட் பண்றோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, இங்க நம்மளுக்கு இருக்கிறது ரூட் சி, அதாவது கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டைல்யூஷன் எந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும்? ஆப்போசிட் சைட், ரைட்? ஸோ இப்போ ஆப்போசிட் சைட்ல டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக see the graph என்ன ஆகுது? நம்மளோட கண்டக்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. and when it approaches 0, okay, 0 கிட்ட வர வர நம்மளோட கண்டக்டன்ஸ் கிராஃபும் இந்த del m ஓட ஆக்சிஸும் parallel இருக்கு. okay, so when the concentration
approaches 0, there is a sudden increase in conductivity. So இது வரைக்கும் parallel-ஆ இருக்கு, அப்புறம் மெதுவா increase ஆகி 0 கிட்ட வர என்ன ஆகுது, fast increase ஆகுது. You can see a steep increase here, right? So and when it approaches 0 கிட்ட போக it becomes parallel. Okay, so அதனால தான் weak electrolyte we are having a curve line. Okay, புரிஞ்சதா? ஏன் நம்மளோட strong electrolyte linear line weak electrolyte ஒரு curve line வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. Are you clear now? Okay, so இப்போ del m naught எப்படி calculate பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ straight line equation இருக்கனால, அதாவது strong electrolyte straight line வருது. அப்ப நம்மளுக்கு தெரியும் del m is equal to del m naught, sorry, minus k root c plus del m naught இல்லையா? del m is equal to minus k root c plus del m naught. அப்படின்னா என்ன அர்த்தம்? This y is equal to mx plus c. அப்ப cன்றது என்ன, del m naught அப்படின்றது என்ன, c, அதாவது y intercept. இப்போ இந்த y intercept எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அதாவது நம்மளோட கிராஃப் எங்க இந்த y axis டச் பண்ணுதோ அதுதான் நம்மளோட y intercept. So by extrapolating the line, okay, இதை நம்ம எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணோம், ஸ்கேலை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்றோம். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எந்த பாயிண்ட்ல இந்த ஆக்சிஸும் இந்த லைனும் கிராஸ் ஆகுதோ அதுதான் நம்மளோட del m naught. இப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் இதே மாதிரி நம்மளோட வீக் எலக்ட்ரோலைட் கால்குலேட் பண்ண முடியுமா? ஓகே, நம்மளோட வீக் எலக்ட்ரோலைட் கால்குலேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, because the line is not linear. So அதனால நம்ம இங்க என்ன அப்ளை பண்ண போறோம்? We are going to apply the Kohlrausch law. இப்போ Kohlrausch law அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? del m naught கண்டுபிடிக்கலாம் for a weak electrolyte, but for a strong electrolyte plot வச்சு extrapolate பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். Okay, so I clear up to this. அடுத்து போலாமா? d by Huckel-Onsager equation. Okay, so இப்போ infinite dilutionல நம்மளோட ions வந்து எப்படி interaction நடக்கும் அப்படின்னா இந்த interaction will be negligible. Okay, because the ions are far apart, அதனால இதுக்கு நடுவுல interaction நடக்காது. It is very very negligible. So the influence of ion-ion interaction on the conductivity of a strong electrolyte was given by what? D by N Huckel. So D by N Huckel, he gave the influence of ion-ion interaction on a strong electrolyte. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்குன்னா அதை சுத்தி என்ன இருக்க போது நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கு, அண்ட் நெகட்டிவ் அயான் இருக்குன்னா அதை சுத்தி பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் வாட் ஹி ஹாஸ் கிவன் இஸ் ஃபார் யூனிவேலண்ட் எலக்ட்ரோலைட் இந்த ஈக்குவேஷனை ஆன்சகர் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா மாடிஃபை பண்ணி he have found out that del m is equal to del m naught minus k root c ன்றது என்ன, Kohlrausch law இல்லையா? அந்த k அப்படின்றது a b அப்படின்னு சொல்லி அவர் டிஃபைன் பண்ண போறாரு. So minus a plus b del m naught into root c அப்படின்றத இவர் என்ன பண்ணாரு, டிஃபைன் பண்ணாரு. ஓகே, so இப்போ a ன்றது என்ன 82.4 into square root of dt eta, b ன்றது 8.2 into 10 power 5 cube root of dt, d ன்றது என்ன, it is dielectric constant, T ன்றது என்ன, it is temperature, eta அப்படின்றது viscosity, இந்த eta இருக்கு இல்லையா இது என்னது viscosity. So நம்மளோட இந்த limiting molar conductance இருக்கு இல்லையா, so இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது, viscosity, dielectric constant, temperature இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. ஓகே, எஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது Kohlrausch law. So Kohlrausch law ஓட பேசிஸ் என்ன அப்படின்னா, the basis for the Kohlrausch law என்ன, what is the basis for Kohlrausch law? It can be asked in 1 mark. What will be the basis for the Kohlrausch law? What is the basis for Kohlrausch law? என்ன படிச்சோம் இங்க நம்ம, limiting molar conductance ன்னு படிச்சோமா? Yes, limiting molar conductance. Limiting molar conductance தான் basis of Kohlrausch law. Okay, so you have telling it as limiting molar conductance. Yes, infinite dilution சொல்லிருக்கீங்க, infinite dilutionல நம்ம கண்டுபிடிக்கிற conductance தான் limiting molar conductance. So it is the basis for Kohlrausch law. So at infinite dilution, the limiting molar conductivity will be equal to what? The sum of limiting molar conductivity of its constituent ions. அதாவது இப்போ நம்மளோட மோலார் கண்டக்டிவிட்டி எப்படி நடக்குது அப்படின்னா, நம்மளோட பாசிட்டிவ் அயான்ஸ் ஒரு டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா நெகட்டிவ் அயான்ஸ் என்ன ஆகும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இண்டிபெண்டா மைக்ரேட் ஆகுது. ஸோ ஜென்ரலா நம்ம மோலார் கண்டக்டிவிட்டியை இன்ஃபைனைட் டைல்யூஷன்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா, del m naught of ax by will be equal to lambda m naught of a
y plus இங்க x times எழுதிக்கணும் ஏன்னா a x times இருக்கு இல்லையா அதனால plus y into del m lambda m naught of by minus இங்க del அப்படின்றத நம்ம complete compoundக்கு யூஸ் பண்ணுவோம் lambda அப்படின்றத அதோட ionsக்கு யூஸ் பண்ணுவோம் okay so he derived the relationship between based on the experimental observation okay for example இந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன் KCl NeCl இப்போ இதோட del m naught வேல்யூ கொடுத்துருக்காங்க இப்போ இதுல எது காமன் அயோனா இருக்கு Cl காமனா இருக்கா அப்போ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது நம்மளுக்கு 23.41 வருது அடுத்ததுல Br காமனா இருக்கு NO3 காமனா இருக்கு ஸோ இதெல்லாமே கேன்சல் ஆயிடும் ஸோ lambda m naught of K plus KCl எப்படி எழுதலாம் del m naught of K plus del m naught of Cl minus lambda m naught of NaCl எப்படி எழுதலாம் lambda m naught of Na plus lambda m naught of Cl minus ன்னு எழுதலாம் which is equal to what இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணா நமக்கு 23.41 கிடைக்குது ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும் அப்போ lambda m naught of K plus lambda m naught of Na plus will be equal to what 23.41 ஸோ அதே மாதிரி தான் Br இந்த சைடு இருக்கு இல்லையா இதுவுமே இப்போ இங்க K கேன்சல் ஆயிடும் Na Li கேன்சல் ஆயிடும் அப்போ நம்மளோட அயோன்ஸ் வந்துட்டு என்னவா இருந்தாலும் டிஃபரன்ஸ் எவ்வளவு தான் வருது 2.06 தான் வருது ஸோ at infinite dilution நம்மளோட அயோன்ஸ் என்னவா இருந்தாலும் இது வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணும் it gives a definite contribution towards the molar conductance of the electrolyte irrespective of the nature of the other ion which it is associated அதாவது இங்க பாத்தீங்கன்னா KCl NaCl இருக்கு KBr NaBr இருக்கு ஸோ நம்மளோட anion மாறினாலும் வேல்யூ என்ன ஆகல மாறல ஓகே ஸோ at infinite dilution ஒரு அயான் என்ன பண்ணுது கான்ட்ரிபியூட் பண்ணுது ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது applications of Kohlrausch law yes Munishwari upload பண்ணிருக்கோம் okay you can check it WhatsApp la we have uploaded the PDF link okay so applications of Kohlrausch law applications enna we can calculate the molar conductance at infinite dilution we can calculate the degree of dissociation and we can calculate the solubility of sparingly soluble salt இந்த மூணுமே நம்ம calculate பண்ணலாம் எப்படி calculate பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் so calculation of molar conductance at infinite dilution of a weak electrolyte அதாவது determination of molar conductance at infinite dilution is impossible நம்மனால என்ன பண்ண முடியாது molar conductance infinite dilutionல we can't determine for a weak electrolyte because எப்படி இருக்க போகுது நம்மளோட graph எப்படி இருக்கு parallel-ஆ இருக்கு இல்லையா ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாது நம்மளோட del m naught calculate பண்ண முடியாது ஸோ அதை நம்ம எப்படி calculate பண்ண போறோம் using Kohlrausch law ஓகே ஸோ இப்போ இந்த வீக் எலக்ட்ரோலைட் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்து கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் we can calculate the molar conductance okay so the molar conductance of CH3COOH இதை நம்ம எப்படி determine பண்ண போறோம் using the molar conductivities of the strong electrolyte இப்போ இந்த CH3COOH இருக்கு இல்லையா இதுல என்னென்ன எடுத்துக்கலாம் ஸ்ட்ராங்கா CH3COO என்ன எடுத்துக்கலாம் ஹைட்ரஜனுக்கு HCl எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவை என்ன CH3COO மைனஸும் H பிளஸும் தான் அப்போ இந்த NaCl வெளியில போகணும் இல்லையா அதனால NaCl எடுத்துட்டு NaCl வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ண போறோம் ஸோ என்ன பண்றோம் இந்த ரெண்டையும் ஆட் பண்றோம் ஓகே பிகாஸ் நம்மளுக்கு என்ன வேணும் CH3COO மைனஸ் H பிளஸ் வேணும் அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் ஒன் என்ன பண்ண போறோம் மைனஸ் பண்ண போறோம் அப்போ இந்த Na plus Cl minus கேன்சல் ஆயிடும் ஸோ அட் லாஸ்ட் வில் பி கெட்டிங் வாட் யூல் பி கெட்டிங் த del naught of CH3COH ஸோ இது 1 மார்க்லேயே 2 மார்க்லேயே வேல்யூஸ் கொடுத்தும் கேட்கலாம் ஓகே ஸோ அண்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு PDF லிங்க் எடுத்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க ஓகே எஸ் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் it is live Iniapriyan it is live class okay so அடுத்து பாருங்க calculation of degree of dissociation of a weak electrolyte இப்போ நமக்கு தெரியும் degree of dissociation என்ன alpha which is equal to lambda m by lambda m naught okay and we know that according to Oswald's dilution law K என்னது alpha squared into C அப்போ K will be equal to alpha square என்ன பண்ணா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்க போறோம் so del m naught the whole squared into C okay so therefore divided by 1 minus alpha so இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1 minus alpha நால நம்ம டிவைட் பண்ணோம் so இங்க del m by del m naught எடுத்துக்கலாம் so இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா del m naught இங்க ஒரு del m naught cancel ஆயிடும் and இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் we are going to take the LCM so del m squared del m naught squared into C by
del m naught minus del m by del m naught. அப்ப del m naught இதுவும் cancel ஆயிடும். மிச்சம் இருக்கிறது தான் என்ன? It is our Ka. So using this limiting molar conductivity, we can calculate the dissociation constant of an acid as well as what? We can calculate the degree of dissociation too. How we got the ratio value for alpha? இப்போ alpha அப்படினா என்ன? Degree of dissociation அப்படினா என்ன? It is the number of moles dissociated divided by the total number of moles இல்லையா? அப்போ total number of moles என்ன? Infinite dilutionல எவ்வளோ dissociate ஆகுமோ? எவ்வளோ dissociate ஆயிருக்கு? Lambda m dissociate ஆயிருக்கு. So lambda m dissociate ஆனது, so it is the molar conductivity of the dissociated ions divided by the limiting molar conductivity. அதுதான் நம்மளோட degree of dissociation. Okay, புரிஞ்சதா ஜெஷ்வன்? Okay, and next we'll move to the calculation of solubility of sparingly soluble salt. இப்போ நான் sparingly soluble salt என்ன எடுத்துக்க போறேன்? AgCl எடுத்துக்க போறேன். இப்போ இந்த AgCl எப்படி dissociate ஆகும்? Ag plus Cl minus dissociate ஆகும் இல்லையா? இப்போ இந்த Ag plus Cl minus ஓட concentration நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா C அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ what will be KSP? KSP will be equal to Ag plus concentration into Cl minus concentration. அப்ப C into C என்ன ஆயிடும்? C squared ஆயிடும். And we know that del m naught தான் நம்ம relate பண்ணோம். So del m naught is equal to what? Kappa into 10 power minus 3 by m. Okay. So m என்றது என்ன? It is nothing but the concentration. அதனால நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்? C அப்படின்னு சொல்லி replace பண்ணிக்கிறேன். அப்ப C என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டும் interchange பண்ணுங்க. Kappa into 10 power minus 3 by del m naught. So C squared will be equal to what? Kappa into 10 power minus 3 by del m naught squared, which is equal to what? KSP. So in the மாதிரி we can calculate the solubility product too. So இந்த மாதிரி applications, ஏதாவது ஒரு application எழுத சொல்லி கேட்கலாம். So இந்த மூணு derivation after completing this class, okay? So இந்த மூணு derivation work out பண்ணி பாருங்க. Okay? Yes. And next, we'll move to the electrochemical cell. Okay, so இப்போ electrochemical cell பாத்தீங்க அப்படின்னா it is the cell which converts chemical energy into electrical energy or electrical energy into chemical energy. இப்போ chemical energy electrical energy மாத்துதுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? galvanic cell இல்லைன்னா voltaic cellன்னு சொல்லுவோம். So here the reaction will be spontaneous. இங்க எப்படி இருக்கும்? reaction spontaneous இருக்கும். இதுவே electrical energy chemical energy மாத்தணும் அப்படின்னா நம்ம external என்ன பண்ண போறோம்? current கொடுக்க போறோம். So இங்க நம்மளோட reaction எப்படி இருக்கும்? non spontaneous இருக்கும். So இந்த non spontaneous நடக்கிற செல்லை நம்ம electrolytic cellன்னு சொல்றோம். spontaneous reaction நடக்கிற செல்லை galvanic cellன்னு சொல்றோம். இதையும் மறந்துடாதீங்க. இது மேபி 1 marksல கேட்கறதுக்கான chances இருக்கு. So எந்த செல்ல spontaneous reaction நடக்கும்? galvanic cell. எந்த செல்ல non spontaneous reaction நடக்கும்? electrolytic cell. Okay, புரிஞ்சுதா? இப்போ நம்ம galvanic cell பார்க்கலாம். So இந்த galvanic cellக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா I'm going to take a copper sulfate solution. இது நம்ம ஆல்ரெடி 11th படிச்ச எக்ஸாம்பிளே தான். ஓகே, ஸோ இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல நான் ஜிங்க் ஸ்ட்ரிப்பை டிப் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? இந்த காப்பர் பிளஸ் ஜிங்க் பிளஸ் காப்பர் 2+ அயான்ஸ்ல என்ன ஆகுது? ஜிங்க்ல வந்து டெபாசிட் ஆகுது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் என்ன ஆயிருக்கு? கலர் ஃபேட் ஆயிருக்கு. அண்ட் ஜிங்க் ஸ்ட்ரிப்ல என்ன ஆயிருக்கு? அயான்ஸ் வந்து டெபாசிட் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு ரெண்டு, அதாவது நம்மளோட ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ஒரே செல்ல நடந்திருக்கு. ஓகே, ஸோ இங்க என்ன ஆயிருக்கு? ஜிங்க் வந்துட்டு ஜிங்க் 2+ + 2 எலக்ட்ரான்ஸா மாறி இருக்கு. அப்படின்னா என்ன ஆயிருக்கு? ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அண்ட் நம்மளுக்கு இங்க உள்ள பிரசன்ட் ஆயிருந்த காப்பர் 2+ இந்த 2 எலக்ட்ரான்ஸை எடுத்துட்டு என்ன ஆகுது? காப்பரா போய் டெபாசிட் ஆகுது. ஸோ Cu2+ + 2 எலக்ட்ரான்ஸ் கிவ்ஸ் வாட்? காப்பர். அப்போ இந்த 2+ இருந்து 0 ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது என்னது? ரிடக்ஷன். ஸோ இங்க என்ன நடந்திருக்கு? ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இது ஒரே செல்ல நடக்கிறது. இப்போ டானியல் செல் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே தனித்தனியா நடந்துச்சு அப்படின்னா அது என்னது? தட் ஒன் இஸ் த டானியல் செல். ஸோ த செப்பரேஷன் ஆஃப் half cells is the basis of Daniel cell. Separation of 2 half cells. அதாவது இந்த செல்லை நம்ம ரெண்டா பிரிக்க போறோம். ஒரே செல்ல ரெண்டா பிரிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/2 will be half இல்லையா? ஸோ ரெண்டு half cell கிடைக்க போகுது. இந்த ரெண்டு half cell ஒன்னா சேரும் போது தான் நம்மளுக்கு complete cell ஃபார்ம் ஆகும். ஸோ it consists of what? How many half cells? 2 half cells. இப்போ இந்த டானியல் செல் பார்த்துக்கோங்க, கவனமா பார்த்துக்கோங்க. யூ ஹாவ் ஆஸ்க் ஃபார் திஸ் கொஸ்டின், ரைட்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டானியல் செல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு ஹாஃப் செல்ஸ் இருக்க போது. ஒன்னு ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்,
செகண்ட் ஒன் என்னது ரிடக்ஷன் ஹாஃப் செல். இப்போ இந்த ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் எதுக்கு நடக்கும்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்ததுக்காக நம்ம எடுத்துக்கிறது தான் ஆக்சிடேஷன் ஹாஃப் செல். ஸோ இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஜிங்க் ஸ்ட்ரிப் இருக்க சொல்யூஷன் வந்துட்டு என்னது? ஆக்சிடேஷன் ஹாஃப் செல். காப்பர் இருக்கிறது என்னது? இட் இஸ் த ரிடக்ஷன் ஹாஃப் செல். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன இருக்க போகுது? இந்த சொல்யூஷன் என்ன? ஜிங்க் சல்ஃபேட் அண்ட் இது நம்மளோட ஜிங்க் ஸ்ட்ரிப். இது என்னது? காப்பர் சல்ஃபேட், இது நம்மளோட காப்பர் ஸ்ட்ரிப். Okay, so zinc strip dipped in zinc sulfate, it constitutes oxidation half cell, and copper dipped in copper sulfate solution, it constitutes what? The reduction half cell. Okay, so இப்போ இந்த ரெண்டு half cells join பண்ணணும். எப்படி join பண்ணலாம்? ரெண்டு ஸ்ட்ரிப்பையும் first நம்ம join பண்ண போறோம். அதுக்கப்புறமா ரெண்டு சொல்யூஷனையும் join பண்ணுவோம். ஸ்ட்ரிப் எப்படி join பண்ண போறோம்? using an electric external wire யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்ட்ரிப்பை ஜாயின் பண்ண போறோம். அண்ட் இந்த ரெண்டுமே ஒர்க் ஆகுறதுக்காக நம்ம ஒரு லோடும் கீயும் கொடுக்குறோம். கீ இஸ் நத்திங் பட் வாட்? ஸ்விட்ச். அண்ட் இதில் நம்ம என்ன பண்ண போறோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ண போறோம். அதனால நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? வோல்ட் மீட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு ஸ்ட்ரிப்பையும் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்றோம். புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்னா என்ன, ரிடக்ஷன் ஹாஃப் செல்னா என்ன, அண்ட் எப்படி வோல்ட் மீட்டர் கம்ப்ளீட் கனெக்ட் பண்றோம்னு புரிஞ்சுதா? எஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட சொல்யூஷனை நம்ம என்ன பண்ண போறோம்? ஜாயின் பண்ண போறோம். எப்படி ஜாயின் பண்ண போறோம்? இன்டர்னலா ஜாயின் பண்ண போறோம் யூசிங் சால்ட் பிரிட்ஜ். இது என்னது? சால்ட் பிரிட்ஜ். இப்போ இந்த சால்ட் பிரிட்ஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம லிக்விடா எடுத்துட்டோம்னா இங்க என்ன ஆயிடும்? இந்த லிக்விட் வந்து இதுக்குள்ள ஈஸியா ஃப்ளோ ஆயிடும் இல்லையா? அதனால இதை நம்ம ஜெல்லா மாத்தி எடுக்க போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அகர் அகர் எடுத்து இதுல நம்மளோட சொல்யூஷன் கூட ரியாக்ட் ஆகாத எலக்ட்ரோலைட்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன எடுக்க போறோம்? இனர்ட் எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்க போறோம். ஸோ KCl Na2SO4 இந்த ரெண்டுமே இனர்ட் எலக்ட்ரோலைட். ஸோ இதுல ஏதாவது ஒன்று அகர் அகர் கூட மிக்ஸ் பண்றோம். ஸோ இது ஜெல்லா மாறிடும். இந்த ஜெல்லை இந்த சால்ட் பிரிட்ஜ்ல ஃபில் பண்ணி இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்? கனெக்ட் பண்ண போறோம் யூசிங் அன் இன்வெர்டட் U2. ஸோ இதுதான் சால்ட் பிரிட்ஜ். புரிஞ்சதா சால்ட் பிரிட்ஜ்? எஸ். அண்ட் அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீயை க்ளோஸ் பண்ண போறோம். கீயை க்ளோஸ் பண்றோம்னா என்ன அர்த்தம்? ஸ்விட்ச் ஆன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ஸ்விட்ச் ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்க இருந்து எங்க எலக்ட்ரான்ஸ் போகும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஹாஃப் செல், அதாவது ஆனோட். ஆக்சிடேஷன் எங்க நடக்கும்? ஆனோட்ல நடக்கும். ஸோ ஆனோட்ல இருந்து நம்ம கேத்தோடுக்கு என்ன ஆக போகுது? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆக போகுது when you switch on. ஓகே, ஸோ இப்போ ஆனோட்ல என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ எப்படி ஆக்சிடைஸ் ஆகும்? நம்ம படிச்சிருக்கோம் ஜிங்க் it gives out 2 electrons to form zinc 2+ இல்லையா? இதுதான் ஆக்சிடேஷன். பிகாஸ் நீங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தாலே இது என்ன இருக்கு? 0ல இருந்து +2க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் அப்படின்றது என்ன? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் என்ன இருக்கு? வெளியில போயிருக்கு. எப்படி வெளியில போகும்னா நம்ம ஜிங்க் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா? இதுல என்ன இருக்கு? ஜிங்க் இருக்கா? ஸோ இது ஜிங்க் 2+ மாறி சொல்யூஷனுக்குள்ளேயும் இதுல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது? லிபரேட் ஆகுது. இப்போ இதுதான் நம்மளோட ஜிங்க் ஸ்ட்ரிப் அப்படின்னா இதுல இருக்க ஒரு ஜிங்க் என்ன இருக்கு? ஜிங்க் 2+ மாறி இருக்கு. ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? வெளியில வரும். இதுதான் ஆனோடிக் ஆக்சிடேஷன். ஓகே, புரிஞ்சதா? ஆனோடிக் ஆக்சிடேஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது கேத்தோடிக் ரிடக்ஷன். அப்ப கேத்தோட்ல என்ன ஆகும்? இங்க ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லையா? ஜிங்க் 2+ 2 எலக்ட்ரான்ஸ். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த செல்ல என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகி இந்த எலக்ட்ரோட் மூலியமா சொல்யூஷனுக்குள்ள வருது. இப்போ இந்த சொல்யூஷன் என்ன சொல்யூஷன்? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு? காப்பர் 2+ இருக்கு, SO4 2- இருக்கு. அப்ப இந்த காப்பர் 2+ என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருந்து 2 எலக்ட்ரானை எடுத்துட்டு காப்பரா மாறுது. ஸோ இந்த காப்பர் 2+ ப்ளூ கலர் பால் இது என்ன பண்ணுது? 2 எலக்ட்ரான்ஸை எடுத்துட்டு காப்பரா மாறிடுது இங்க. ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன ஆகும்? அடுத்த பிளேஸை இன்னொரு காப்பர் 2+ வந்துட்டு என்ன ஆகும்? ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இது காப்பரா மாறி எங்க டெபாசிட் ஆக போகுது? நம்மளோட எலக்ட்ரோட்ல டெபாசிட் ஆக போகுது. இது கேத்தோடிக் ரிடக்ஷன். அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? காப்பர் 2+ it accepts 2 electron to form copper. ஓகே, புரிஞ்சதா இது வரைக்கும்? ஆனோடிக் ஆக்சிடேஷன் என்ன, கேத்தோடிக் ரிடக்ஷன் என்னன்னு புரிஞ்சதா? ஓகே, are you clear with this concept? ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சால்ட் பிரிட்ஜோட வேலை என்ன? நம்ம படிச்சோம் எக்ஸ்டர்னலா நம்ம ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணிருக்கோம். எதுக்கு? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறதுக்கு. அப்ப இந்த சால்ட் பிரிட்ஜோட வேலை என்ன? சால்ட் பிரிட்ஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப நமக்கு ஜிங்க் 2+ எல்லாம் வெளியில வந்துச்சு இல்லையா?
அப்ப ஜிங்க் 2 பிளஸ் இதுல அதிகமா இருக்கும், SO4 2 என்ன ஆகும், கம்மி ஆகும். கரெக்டா? ஏன்னா இந்த எலக்ட்ரோட்ல இருக்க ஜிங்க் 2 பிளஸ் நம்மளுக்கு உள்ள வந்திருக்கு. அப்ப ஜிங்க் 2 பிளஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். இங்க என்ன இருக்கு, சொல்யூஷன்ல இருக்க Cu2 பிளஸ் காப்பரா போய் டெபாசிட் ஆகுது. அப்ப இங்க என்ன ஆகும், Cu2 பிளஸ் ஓட கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும், SO4 2 ஓட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகவும் இருக்கும். இங்க என்ன இருக்கு, ஜிங்க் 2 பிளஸ் ஓட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகவும் SO4 2 ஓட கான்சென்ட்ரேஷன் கம்மியாகவும் இருக்கு. இப்ப இதை நியூட்ரலைஸ் பண்ணும் இல்லையா, அதனால நம்ம சால்ட் பிரிட்ஜ்ல இருக்க KCl என்ன பண்ணோம் அப்படின்னா K பிளஸ் Cl மைனஸா மாறுது. ஸோ இங்கே நம்மளுக்கு எது அதிகமா இருக்கு, பாசிட்டிவ் ஜிங்க் 2 பிளஸ் அதிகமா இருக்கு, இங்க SO4 2 அதிகமா இருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் நியூட்ரலைஸ் பண்றதுக்காக பாசிட்டிவ் அயான்ஸ், அதாவது K பிளஸ் இதுக்குள்ள வருது. ஓகே, பட் இது கூட ரியாக்ட் ஆகாது, அதுக்குள்ள வந்து அது என்ன பண்ணுது, நியூட்ரலைஸ் பண்ணுது. அதே மாதிரி இங்க இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ் அயான்ஸ் இது பாசிட்டிவா, ஸோ என்ன ஆகும், நம்மளோட Cl மைனஸ் அயான் இதுக்குள்ள வருது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சால்ட் பிரிட்ஜோட வேலை. இதோட வேலை என்ன, எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி. ஓகே, கிளியர் வித் திஸ் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அடுத்து என்ன ஆகணும், நம்மளோட சர்க்கியூட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகணும். எப்படி கம்ப்ளீட் ஆகும், சி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல மூவ் ஆகுது, எங்க இருந்து, ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகுது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக சால்ட் பிரிட்ஜ்லயும் நம்மளுக்கு என்ன ஆகுது, அயான்ஸ் மூவ் ஆகுது. ஸோ இப்போ நம்மளோட சர்க்கியூட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் எது வரைக்கும் நடக்கும், எது வரைக்கும் நடக்கலாம் சொல்லுங்க, எது வரைக்கும் நடக்கலாம், என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு, ஜிங்க் வந்து ஜிங்க் 2 பிளஸா மாறணும், இங்க காப்பர் 2 பிளஸ் போய் இதுல டெபாசிட் ஆகணும். கரெக்டா? ஸோ ஜிங்க் வந்து ஜிங்க் 2 பிளஸா, அதாவது நம்மளோட எலக்ட்ரோட்ல இருக்க ஜிங்க் கம்ப்ளீட்டா ஜிங்க் 2 பிளஸா மாறுற வரைக்கும் இந்த ரியாக்ஷன் நடக்கும். இல்ல அப்படின்னா இங்க நம்மளுக்கு பிரசண்டா இருக்க காப்பர் 2 பிளஸ் கம்ப்ளீட்டா காப்பரா மாறுற வரைக்கும் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன் இஸ் ஜிங்க் கன்வெர்ட்ஸ் டு ஜிங்க் 2 பிளஸ் பிளஸ் 2 எலக்ட்ரான், இந்த கம்ப்ளீட் ஜிங்க்கும் என்ன ஆயிடணும், ஜிங்க் 2 பிளஸா மாறணும். இல்லைனா நம்ம காப்பர் 2 பிளஸ் which is present in the solution, it will get converted, it accepts 2 electron and it gets converted to copper. ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இந்த ரியாக்ஷன் வந்துட்டு நடக்கும். அதுதான் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ். ஓகே ஓகே, ஸோ அவ்வளோதான் டேனியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன். புரிஞ்சுதா? டேனியல் செல் அப்படின்னா என்ன, ரெண்டு ஹாஃப் செல்ஸ் இருக்கணும், ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் அண்ட் ரிடக்ஷன் ஹாஃப் செல். ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் ஆனோட், ரிடக்ஷன் ஹாஃப் செல் கேத்தோட். ஸோ நம்மளோட எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து மூவ் ஆகுது, ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அண்ட் நம்ம என்ன பண்றோம், ரெண்டு ஸ்ட்ரிப்பையும் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்றோம் அண்ட் ரெண்டு சொல்யூஷனையும் சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றோம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது ஜிங்க் வந்து ஜிங்க் 2 பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் ஆகும், காப்பர் 2 பிளஸ் 2 எலக்ட்ரான் எடுத்துட்டு காப்பராகவும் எலக்ட்ரோட்ல போய் டெபாசிட் ஆக போகுது. அப்ப என்ன ஆகும், ஜிங்கோட கான்சென்ட்ரேஷன் அப்படியே டிக்ரீஸ் ஆகும். ரைட், ஜிங்க் ஸ்ட்ரிப்ல இருக்க எலக்ட்ரான்ஸ், அதாவது ஜிங்க் 2 ஸ்ட்ரிப்ல இருக்க ஜிங்க் எலிமெண்ட் எல்லாமே என்ன ஆகும், அப்படியே கம்மியாகும். இந்த பக்கம் என்ன ஆகும், சொல்யூஷன்ல இருக்க காப்பர் 2 பிளஸ் ஓட கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும். ஸோ இந்த ரெண்டுமே நில் ஆகுற வரைக்கும் இந்த ரியாக்ஷன் வந்துட்டு நடக்கும். ஓகே, புரிஞ்சதா டேனியல் செல்லோட கன்ஸ்ட்ரக்ஷன்? ஓகே, எஸ். ஸோ டேனியல் செல் மாதிரி இல்லாம நிறைய செல்ஸ்க்கு வந்துட்டு இந்த ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் என்னவா ஆக்ட் பண்ணாது அப்படின்னா எலக்ட்ரோட்ஸா ஆக்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வில் பி யூசிங் inert electrode like graphite and platinum and this is used to conduct current in the external circuit. ஓகே, ஸோ இப்போ இந்த கேல்வானிக் செல்லை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா யூசிங் செல் டயக்ராம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேல்வானிக் செல் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை நம்ம டேனியல் செல்க்கு எழுதலாம். டேனியல் செல் என்ன இருக்கும், ஜிங்க் 2 பிளஸ் இருக்கு, காப்பர் 2 பிளஸ் இருக்கு. இப்போ நம்ம எப்போது என்ன எழுதணும் அப்படின்னா ஆனோட எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல எழுதணும். ஸோ நம்மளோட ஆனோட என்ன, ஜிங்க் இல்லையா, அண்ட் கேத்தோட எக்ஸ்ட்ரீம் ரைட்ல எழுதணும். ஸோ கேத்தோட என்னது, காப்பர். ஸோ இங்க என்ன ஆகும், ஜிங்க் என்னவா மாறுது, ஜிங்க் 2 பிளஸா மாறுது. அண்ட் நம்மளுக்கு எப்படி காப்பர் கிடைக்கும், காப்பர் 2 பிளஸ்ல இருந்து காப்பர் கிடைக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இப்போ இங்க நமக்கு போட்டிருக்க ஒரு லைன் என்னது, இட் இஸ் த ஃபேஸ் பவுண்டரி. ஃபேஸ் அப்படின்னா என்ன, ஸ்டேட் இல்லையா, அப்போ ஜிங்க் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருந்து அக்வஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது, இங்க காப்பர் 2 பிளஸ் அக்வஸ் ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. இந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் எழுதுவோம். இந்த ரெண்டு வெர்டிக்கல் லைன் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா they are separated using a salt bridge அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது என்ன, ஆனோட், இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது கேத்தோட், அண்ட் இது கம்ப்ளீட்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம்,
anodic half cell அப்படின்னு சொல்லுவோம். And இந்த செல்லை நம்ம கம்ப்ளீட்டா என்னன்னு சொல்லுவோம், cathodic half cell ன்னு சொல்லுவோம். And இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதோட E0 வேல்யூவை நம்ம இங்கே எழுதணும். அது ரைட் ஹேண்ட் சைடு. E0 is equal to 1.1 volt for this cell. ஓகே, புரிஞ்சதா எப்படி நம்ம செல் டயக்ராம் எழுதணும்னு சொல்லி? Okay, so இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The net redox reaction for a galvanic cell is given below. Write the half reaction and describe the cell using the cell notation. நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 2Cr plus 3Cu2 plus gives 2Cr3 plus 3U கொடுத்திருக்காங்க. So இதோட anodic oxidation, cathodic oxidation and cell representation நம்ம எழுத போறோம். இப்போ இதுல நம்மளுக்கு எது anode எது cathode ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸியஸ்ட் வே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா oxidation number வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. Okay, so இங்க பாருங்க chromium, what is the oxidation state? It is 0 and here it is +3. அப்படின்னா என்ன இருக்கு, நம்மளோட ஸ்டேட் 0ல இருந்து +3க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்னது, ஆக்சிடைஸ். ஸோ ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அண்ட் அகெயின் இங்க Cu2 ப்ளஸ்ல இருந்து Cu0, அப்ப இங்க என்ன இருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு, ரிடக்ஷன் நடந்திருக்கு. இப்ப இந்த ரியாக்ஷனை தான் நம்ம இங்க எழுத போறோம், ஆனோடிக் ஆக்சிடேஷன். இங்க நம்மளுக்கு Cr என்னவா மாறி இருக்கு, Cr3 பிளஸா மாறும். எப்ப மாறும், 3 எலக்ட்ரான்ஸை கொடுத்தா மாறும். கரெக்டா? அடுத்தது கேத்தோடிக் ஆக்சிடேஷன்ல என்ன நடந்திருக்கு, Cu2 பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு என்னவா மாறிடும், காப்பரா மாறிடும். Cu2 plus to copper. அப்ப 2 electrons இது அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ இது என்ன பண்ணும், நம்ம பேலன்ஸ் பண்ணும் இல்லையா. ஸோ 3 into 2 என்ன ஆயிடும், 6 ஆயிடும். ஸோ இந்த ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுக்கு 2Cr3 plus 6 எலக்ட்ரான் கிடைக்கும். இங்க இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 3 into 2 6, 3 காப்பர் கிடைக்கும். ஸோ இதோட ஓவரால் ரியாக்ஷன் என்ன வரும், 2Cr plus 3Cu2 plus இந்த 6 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடும், gives 2Cr3 plus 3Cu. அதுதான் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆனோடிக் ஆக்சிடேஷன், கேத்தோடிக் ரிடக்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், செல் நோட்டேஷன் எழுதலாமா. ஸோ இதுல எது ஆனோட் சொல்லுங்க, வாட் வில் பி த செல் நோட்டேஷன், டைப் இட் ஃபாஸ்ட், குயிக்கா டைப் பண்ணுங்க. வாட் வில் பி த செல் நோட்டேஷன், செல் நோட்டேஷன் என்னவா இருக்கும், டைப், வாட் வில் பி த செல் நோட்டேஷன், டைப் பண்ணுங்க. நம்மளோட ஆனோட் என்ன, இட் இஸ் குரோமியம் இல்லையா. ஸோ Cr, இது என்னவா மாறுது, Cr3 பிளஸா மாறுது. கரெக்ட். ஸோ அடுத்து இங்க ஒரு ஃபேஸ் பவுண்டரி. அடுத்து என்ன ஆகுது, நம்மளோட கேத்தோட் காப்பர், எதுல இருந்து வருது, காப்பர் 2 பிளஸ்ல இருந்து வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர் செல் நோட்டேஷன். புரிஞ்சுதா? கிளியர் வித் திஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்? இஃப் எஸ், கிவ் அ தம்ஸ் அப். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அடுத்து நம்ம EMF ஆஃப் அ செல். ஸோ இது வரைக்கும் EMF of a cell வரைக்கும் நாம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, EMF of a cell அப்படின்னா என்னன்னு பாருங்க. EMF அப்படின்றதே அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு தேவைப்படுற ஃபோர்ஸ் தான் EMF. ஓகே, EMF அப்படின்றது என்ன, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ நம்ம படிச்சோம், ஒரு செல்ல ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் ஆனோட்ல இருந்து வெளியில வரணும். ஸோ த ஃபோர்ஸ் தட் புஷஸ் ஆனோட், தி எலக்ட்ரான் ஃப்ரம் ஆனோட் அண்ட் கேத்தோட் கிட்ட அதை உள்ள இழுக்கணும், ரைட். அந்த ஃபோர்ஸ் தட் புல்ஸ் தி எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் கேத்தோட், இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், EMF அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் தி எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஐ கிளியர் வித் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். EMF அப்படின்னா என்னன்னு புரிஞ்சதா. ஸோ த எலக்ட்ரான் புஷஸ் ஃப்ரம் தி anode and it is pulled towards the cathode. இதான் நம்ம EMF அப்படின்னு சொல்றோம். And the SI unit of this cell potential will be equal to the SI unit is volt. இதோட யூனிட் என்ன, it is volt. Okay, so இப்போ நமக்கு 1 volt difference இருக்கு in electrical potential. Okay, electrical potential நமக்கு 1 volt difference இருக்கு அப்படின்னா between the anode and cathode 1 joule of energy will be released from each coulomb of charge that moves between them. அதாவது நம்மளோட எலக்ட்ரான்ஸ்ல என்ன ஆகுது, 1 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. நான் ஏற்கனவே நம்ம கால்வானிக் செல் படிக்கும் போதே பார்த்தோம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும் போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 1 கூலும் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்மளோட எலக்ட்ரோட்ஸ் கிட்ட இருக்க வோல்ட் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும், 1 வோல்ட்டா இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், 1 ஜூல் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ therefore 1 joule will be equal to 1 coulomb into 1 volt. Okay, so energy will be equal to what, the potential difference 1 coulomb into the volt difference, that is 1 volt.
ஓகே எஸ். இப்போ நம்மளோட செல் வோல்டேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் தி nature of the electrode, concentration of the electrolyte and the temperature at which the cell is operated. Okay, so this is about the EMF of the cell. Okay, so clear with this, clear with the EMF of a cell. இது வரைக்கும் புரிஞ்சதா? Are you clear? Clear with the EMF of a cell? And galvanic cell அப்படினா என்னன்னு புரிஞ்சதா? Daniel cell அப்படினா என்னன்னு புரிஞ்சதா? Okay, are you clear? Okay, so நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னைக்கு go through this and also complete all the compulsory questions. Okay, so இந்த PDF எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே compulsory questions இருக்கா in physical chemistry. ஸோ இதில் இருக்க compulsory questions எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நாளைக்கு சண்டே ரைட். ஸோ இன்னைக்கே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா compulsory questions in physical chemistry கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. And tomorrow will be revising the remaining topics in this unit. Okay, so இந்த யூனிட்ல இருக்க remaining topics எல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். So இன்னைக்கு உங்களோட work என்ன? You have to complete the compulsory questions in physical chemistry. So please click this link and get into the video. அதில் இருக்க compulsory questions எல்லாத்தையுமே இன்னைக்கே சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் நாளைக்கு நம்ம இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இதை வந்துட்டு நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி தான் எடுத்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னைக்கு நம்ம படித்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக இருக்க புக் பேக் 1 marks அண்ட் கொஷின்ஸ் இது எல்லாத்தையுமே இன்னைக்கே நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, எஸ், ஃபைன், புரிஞ்சதா? அண்ட் நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், will be discussing the remaining topics in this unit. Okay, so it's time for your next class. Okay, next class physics sir is waiting, so we'll end the class now. Okay, yes, so thank you all, and we'll be meeting tomorrow by 6 PM sharply. இதே மாதிரி வந்துருங்க. We'll be discussing the remaining topics in electrochemistry. So நாளைக்கு நம்ம electrochemistry கம்ப்ளீட்டா தரோ பண்ண போறோம். Okay, yes, fine, thank you all. And இன்னைக்கு என்ன பண்ணோம், important questions PDF எடுத்து compulsory questions in physical chemistry கம்ப்ளீட்டா நீங்க கவர் பண்ணிருங்க. ஓகே, அண்ட் இதுல இருக்க ஒரு சில டெரிவேஷன்ஸ் அண்ட் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே சால்வ் பண்ணிருங்க. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ நாளைக்கு ஈவினிங் நம்ம மிச்சம் இருக்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருக்க மிச்ச டாபிக்ஸை வில் டிஸ்கஸ். ஓகே, ஃபைன். So it's time for the next class. So next class இதே மாதிரி நீங்க எல்லாரும் போய் அட்டெண்ட் பண்ணுங்க. Physics sir is waiting for you. Okay, yes. So bye bye, take care. Thank you all.